அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க வரக்கூடிய 1/11/2025 இந்த தேதியிலிருந்து நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுதுங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யார், அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கமும் சொல்லியிருக்காங்க. அதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யார், அதற்கான காரணமும் அதற்கான விளக்கமும் தெளிவாகவே பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் யார் தகுதி உள்ளவங்க, யார் யார் தகுதி இல்லாதவங்க, அவங்களுடைய பெயர் பட்டியலோடு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின தெளிவான விளக்கமும் இந்த ஒரு வீடியோ முழுக்க இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே நமது சேனலில் தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யார், தகுதி இல்லாத நபர்கள் யார், அவங்களோட பெயர் பட்டியலோட காண்பிக்க போவதாக சொல்லியிருக்காங்க. இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகள்லையும் சரி, எஸ்பிஐ வங்கிகள்லையும் சரி, கிராம வங்கிகளையும் சரி, இல்லை இந்தியன் வங்கிகளாக இருந்தாலும் எந்த வங்கிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் நகைக்கடன் அடமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்ய போகிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம பார்க்க போகிறது நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யாரு, அதற்கான காரணத்தை பார்த்துட்டு அதற்கான விளக்கமும் சொல்லியிருக்காங்க. அதையுமே தொடர்ந்து பார்க்கலாம். அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதியுள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இன்னமும் தெளிவாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 சவரனுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? 4 பவுனு, அதே மாதிரி 90 கிராமு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க. அதற்கு மேலே இருந்தால் தகுதி இல்லாதவங்க அர்த்தம். சரிங்களா? ஸோ அதற்கான விளக்கமும் சொல்லியிருக்காங்க. அதையுமே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை எண்ணை, ஆதார் எண்ணை விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் சொல்கிறாங்க. அதே போல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்க தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய, ஓகேங்களா, ரேஷன் அட்டை வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே தள்ளுபடி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்க யார் யார், அதற்கான காரணத்தையும் தெளிவாக பார்க்கலாம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால்
அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு தெளிவா இன்னமும் சுருக்கமா விளக்கமா சொல்லணும் அப்படின்னா 40 கிராமுக்கு மேல இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 சவரனுக்கு மேல இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்றாங்க. அதற்கான விளக்கமும் சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அதே போல அரசு வேலையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் ஓகேங்களா. நீங்க 2021க்கு அப்புறம் நீங்க பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடியும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நகைக்கடன் தொகையை முழுமையாக நீங்க செலுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நகைகளே இல்லாமல் ஏட்டளவில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பம் இல்லாதவர்கள் படிவம் 3இல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் முகவரி இருந்தால் கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதாங்க. ஸோ மறக்காம இந்த ஸ்கீம் அப்டேட் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம்.